அனைவருக்கும் வணக்கம். அரசியலை வச்சு அரசியல் செய்யலாம். அரசியலுக்கு சம்பந்தப்படாத வச்சு அரசியல் செய்யக்கூடாது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வரலாறு என்ன? மத கலவரங்களும் ஜாதி கலவரங்களும் தான் நம்ம வரலாறு. மதுரையில் கூன்பாண்டியன் ஒரு மண்ணை ஆட்சி செய்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? சைவ மதத்துக்கு மாறிடுறான். மாறின பிறகு இங்கே ஏற்கனவே சமண மதம்னு ஒன்று இருக்கு. அந்த சமண மதத்தை சேர்ந்த 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொள்றான். கழுவில் ஏற்றினா தெரியுங்களா? ஊசியா ஒரு கட்டை செஞ்சு அது மேலே ஆளை சொல்லி விட்டுரு. இப்படி மிக கொடூரமான கலவரங்கள் வரலாறோடு நடந்திருக்கு. அதே மாதிரி சோழ மன்னன் சைவ மதத்துக்கு மாறின போது அதே போன்ற கலவரங்கள். வைணவ மதத்துக்குள்ளேயே இன்னைக்கு வடகலை தென்கலைன்னு அடிச்சுக்கிறத பார்க்குறோம். ஒரு யானைக்கு பட்டம் போடுறதா நாமம் போடுறதான அதில் கலவரம் நடந்து வெள்ளக்காரன் வரைக்கும் போய் அது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த நாடே சந்து சிரிச்சு அவன் 6 மாதம் எப்படி அடி 6 மாதம் எப்படி அடின்னு தீர்ப்பு சொல்லி இப்படியெல்லாம் கொடுமையும் கூத்துமா இருந்த ஒரு தமிழ்நாட்டில் தான் இப்போது படிப்பு கல்வி பல விஷயங்கள்ல இப்போ நம்ம முன்னேறி தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2000க்கு பிறகு தான் சாதி கலவரங்கள் மத கலவரங்கள் நாட்டில் இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடக்க இருக்கிற கதை வேற, நமக்கு தெரிஞ்ச கதை. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. சாதி மத வன்முறைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் படிப்புலையும் சுகாதாரத்திலையும் மருத்துவத்திலையும் எப்படி முன்னேறுவது, அறிவியல் தொழில்நுட்பமாக முன்னேறுவது அப்படின்ற போட்டி தான் தமிழ்நாட்டில் அரசியலாக இருக்கு. ஆனால் அரசியல் என்பது என்ன? அரசியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நான் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா, எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் படிப்பு கொடுப்போம், கல்வி கொடுப்போம், நல்ல வைத்தியம் கொடுப்போம், பல தொழில்களில் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு முன்னேற்றிருப்போம், எங்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிப்போம், எல்லா மக்களுக்கும் சாதி மதம் பாராமல் வித்தியாசம் பாராமல் முன்னேற்றுவோம் என்று சொல்வது தான் ஒரு கட்சிக்கு அழகு. 1956 இந்தியா குடியரசுன்னு அறிவித்த பிறகு மதச்சார்பற்ற கோட்பாடுனா என்ன அப்படின்னா, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்றது. இது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா தெரியும் மட்டும் இல்லை, அதில் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு ஞானமுள்ள மக்களாக மதுரை மாவட்ட மக்கள் இருக்கிறார்கள். எப்படின்னா, சித்திரை திருவிழா தமிழ்நாட்டிலேயே பல லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு திருவிழா. இது வரைக்கும் அங்கே அதில் மதக்கலவரத்துக்கு வேலையே கிடையாது. ஒரு வன்முறை அசம்பாவிதங்கள் நடந்ததே இல்லை. அவ்வளோ அருமையாக கொண்டு வரும். அப்போ என்ன, மக்களுக்கு ஒரு வழிபாடு, இறையியல், சாமி இதெல்லாம் எப்படி கையாளணுன்றது தெளிவாக இருக்கு. சரியா? இப்படி இருங்கன்னு சொல்கிறது தான் பெரியார். பெரியார் மேலே அந்த பயலுக ரொம்ப கோபப்படுறான். பெரியார் என்ன சொன்னார்? அவன் ஏன் 10 பேர் மட்டும் சாமி கிட்ட இருக்கான், எல்லா பேரும் சாமி கிட்ட இருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவன் ஏன் ஒரு குரூப்பை மட்டும் சாமி உள்ள போயிருக்கும்போதெல்லாம் ஒரு குரூப்பு வெளியே நிற்கும், ஒரு குரூப்பு ஓரமாக நிற்கணும்னு சொல்றான். இதெல்லாம் தப்பு இல்லையா? தெய்வம் அப்படியா சொல்லிச்சு? எல்லா பேரும் கோயிலுக்குள்ள போங்க, எல்லா பேரும் சாமிக்குள்ள, எல்லாரும் சமமா இருக்க அப்படின்னு ஒரு சொன்னவருக்கு ஆன்மீக சித்தரா, கடவுளுக்கு எதிரானவரா? கடவுளை பார்க்க எல்லாரும் போங்கன்னு சொல்றவன் ஆன்மீகத்துக்கு உதவி செய்கிறாரா? இல்லை கடவுளை பார்க்க நீ இங்கே நிற்கணும், அவன் அங்கே நிற்கணும், அவன் அங்கே நிற்கணும், அவன் வெளியே நிற்கணும், இப்படி ஒரு முறையை பேசுகிறவன் கடவுளுக்கு நிற்கலாம். அப்போ பெரியார் உண்மையிலேயே நீங்கள் உண்மையான கண்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சித்தர். அப்போ இப்படி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் முன்னேறி. ஆனால் வடநாட்டில்
சாதி மத கலவரங்களை தூண்டிவிட்டே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேடுகட்ட கட்சி பாஜக. அந்த கேடுகட்ட கட்சி இங்க 4 கேடுகட்ட பயல்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்க கேடுகட்டத்தனமா முருக பக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி கடவுள் முருகனின் பெயரை சொல்லி இங்க அரசியல் பண்ண வந்திருக்கு. அவர்கள் வர ஜூன் 22 முருக பக்த மாநாடுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் எவன் கலந்துக்கிறானோ அவன் பூரா தமிழ்நாட்டினுடைய துரோகிகள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டை வடநாட்டு சேட்டுகளுக்கும் சேட்டுக்குட்டிகளுக்கும் அடகு வைக்கிறதுக்கும் காட்டி கொடுக்கறதுக்கும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய கருங்காலிகள் துரோகிகள் தெளிவாக அடையாளம் பார்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்ற, ஏப்பா அவ்வளோ கடுமையாக சொல்ற அப்படின்னா, எய்ம்ஸ் 2014 கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சா. அவங்க திரும்ப திரும்ப பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மதுரைக்கு அறிவிச்ச அதே காலகட்டத்தில் பல மாநிலங்களில் கட்டி கொடுத்துருக்கான். வட மாநிலங்களில் பூரா இங்கே இன்னும் காம்பவுண்டு செலவு கட்டி தர்றான். அப்படின்னா தமிழர்கள் உனக்கு வஞ்சகம் பண்ணாங்க, ரைட்டா? அப்புறம் விலைவாசியை பற்றி பேசலாம். நம்ம யாரை பற்றி பேசுவது? 28% மத்திய ஜிஎஸ்டி, 18% மாநில ஜிஎஸ்டி, மொத்தத்துக்கு 56% அப்படின்னு சொன்னால், ஏண்டா 100 ரூபா சம்பாதிச்சு 56 ரூபாய் எப்படி கொடுத்துட்டு போகுது? இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு சட்டமுறை, இதை செய்யறது யாரு? ஒன்றிய பாஜக. நம்ம நாட்டுக்குள்ள எத்தனை டோல்கேட்டு? அசிங்கமா இல்லை? ஏண்டா இந்த எங்க நாடுன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. நான் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனோம்னா காசு கொடுக்காம போக முடியாதுன்னா பிரிட்டிஷ்காரனுக்கும் பழைய மன்னர் ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி, அது இன்னும் கொடுமை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்ல வேணாம் நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லுவோம். அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருந்து இல்லைன்னா ஃபைன் போடுவான்னா உனக்கு எதை கொண்டு அடிக்கிறது? இந்த அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் வழி இல்லாமல் தான் அப்பப்போ தொடச்சு 100-200 வரைக்கும் எடுத்து செலவு பண்ணுற நிலைமையில் எங்கள் வாழ்க்கை இருக்கு. அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபைனை போட்டாங்கன்னா மறுபடியும் அதில் என்னைக்கு 1000 ரூபா வந்து நிறைய இருக்குது. சரி, தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணுறதோ பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசானவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குதுன்னா இலவசம் கொடுத்து தமிழ்நாட்டை கெடுக்கிறேன்னு பிரச்சாரம் வேறு பண்ணுறாங்க. திருட்டு பயிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் 1000, அதாவது லட்சம் கோடிகளில் 5.5 லட்சம் கோடி ரூபா அம்பானி பேங்க்கு கட்டணும். முகேஷ் அம்பானி வாரா கடன் அவ்வளவு நிற்கிது. அவன்கிட்ட பேங்க் ரெக்கவர் பண்ண காசு எவ்வளோ தெரியுமா? 566 கோடி. 56,000 கோடி இருக்குது. எங்கே இருக்குது? 566 கோடி எங்கே இருக்குது? அப்போ அங்கே அப்படி விட்டுட்டு நம்மகிட்ட ஒரு சின்ன லோன் கட்டாமல் இருந்து பாருங்க. அவன் வந்து அசிங்கமாக பேசுகிறான், பொண்டு பிள்ளைகளை பேசுகிறான், பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் ஜனம் இருக்குது, காவல்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படி நம்ம வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு நம்ம காசை எடுத்து இப்படி வரியை போட்டு களவாண்டு அங்கே கொடுத்து அவனை வாழ வைக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை அரசியலில் செஞ்சுட்டு நம்ம இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கிறது இந்த தமிழ்நாட்டில் வந்து இவன் முருகனுக்கு வாண்டான். முருகனுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு இப்போ திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்குது, அவனுக்கு பிடிக்கல. காலகாலமாக நம்ம ஒரு பக்கம் முஸ்லீம்கள் அவங்க சாமியை கும்பிட்றாங்க, அவங்க ஆடை இருக்கிறாங்க, அவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பவும் போல முருகனை கும்பிடுவோம், முருகனுக்கு சேவை வெட்டுவோம், அதை அறுத்து வந்துட்டு சாப்பிட்டுருக்குறோம், வாழ்ந்து வர்றோம். இப்படி அமைதியாக இருக்குல்ல. அப்போ அந்த திருப்பரங்குன்றத்தை ஒன்றும் இல்லாமல் உருப்படி இல்லாமல் ஆக்கி இந்த கலவரத்தை சித்திரை திருவிழா நோக்கி நகர்த்தி இப்போ தமிழ்நாட்டை ஒன்றும் இல்லாமல் சிதைச்சு சின்ன பின்னமாக்கி நம்ம கல்வியில் முன்னேறினதை சறுக்க விட்டு மருத்துவத்தில் இன்னைக்கு நல்லா முன்னேற்றம். எல்லா பக்கமும் 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லா பக்கமும் ஜிஹெச் இருக்குது. நீங்கள் வடநாட்டில் எல்லாம் போனீங்கன்னா ஜிஹெச்சே கிடையாது, பள்ளிக்கூடங்களே கிடையாது, கல்லூரிகளே கிடையாது. பாட்னாவிலாம் கல்லூரி படிக்கணும்னா 2 மாவட்டத்தில் 2 தலைநகரத்தில் தான் கல்லூரிகள் இருக்குது. பீகாரில் இந்த லட்சணத்தில் அவன் நாட்டை பூரா வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை வந்து இப்படி இடிக்கிறதுக்கு பார்க்குறான்.
அதனால இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அதனுடைய நோக்கமே என்னன்னா தமிழ்நாட்டை எப்படியாவது சிதைக்கணும், இங்கே இந்த பஞ்சாயத்தை இப்படி உருவாக்கி இங்கே பிரச்சனையாக்கி விடணும். அப்புறம் அந்த அர்ஜுன் சம்பத்துன்னு ஒரு அரசியல் பதர் ஒன்று தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னா, திருவண்ணாமலையில் கறி சாப்பிடாம புனிதமாக மாற்றணும். ஏன்னா முட்டா பையில தமிழ்நாட்டில் 97% கறி சாப்பிட்றவங்கடா. ஆடுகோழி தடை சட்டம்னா அந்த அம்மாட்ட இந்த குருமூர்த்தின்னு ஒரு நரி தெரியுது இல்லையா, அந்த நரிக்கு மூத்த நரி ஒன்று சோனு, ஒரு துக்ளக் சோனு ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி ஜெயலலிதா அம்மா மூலமாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை புகுத்தி இவன் தூரம் கறி சாப்பிட்றான், இதுக்கு செக் வைங்கன்னு சொல்லி ஆடு கோழி தடை சட்டம், கோயிலில் ஆடோ கோழியோ வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா பகுதியில். அப்புறம் தமிழ்நாடு பூரா மக்கள் போராட்டி நீ எப்படி செய்யலாம், 97% பேர் எங்கள் குலசாமிக்கு கெடா வெட்டி சேவை அறுத்துதான் கும்பிட்றோம். நீ யாராவது சொல்கிறதுக்குன்னு தகராறு பண்ண பிறகு அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. இதெல்லாம் வரலாறு 2K கிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லட்சணத்தில் இந்த நாட்டை நடத்தக்கூடிய ஒரு கும்பல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சிதைக்கணும்னு நினைக்கிற ஒரு கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சியில் ஒன்றியத்தில் இருக்குது. அது தமிழ்நாட்டை சிதைக்கணும்னு பார்க்குது. அதனுடைய வழி தான் இந்த முருக பக்த மாநாடு. அதில் உட்கார்ந்துருக்கவங்க புறம் தமிழ்நாட்டினுடைய நலன்களை, வளங்களை, தேசத்தை காட்டி கொடுக்க தயாராக இருக்கிறன. எனவே இதற்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களையும் மதுரை மாவட்ட மக்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாம் உரையாடுவோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் துணை நிற்போம். பல கட்சிகள் ஆளலாம், பல கொள்கைகள் இங்கே இருக்கலாம். எந்த கட்சி ஆண்டாலும் எந்த கொள்கை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருப்பதும் தமிழருடைய வளர்ச்சி தான் நம்முடைய நோக்கம். பாடுபடுற மக்கள் அவருடைய முன்னேற்றம் தான் நம்முடைய நோக்கம். இங்கு வறுமையும் கோழைத்தனமும் ஒழிக்கப்படணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். எனவே அதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், சுயமரியாதை பெற்ற குடிமக்களாக எப்படி மாறணும், எல்லாரும் சமத்துவமாக வாழ்வதற்கு என்னங்க வேணும், அதற்காக குரல் கொடுப்பது தான் நம்முடைய அரசியல் நோக்கம். எனவே தொடர்ந்து ஆதரிக்க வேண்டுகிறேன். நன்றி.